ஹாய் வியூவர்ஸ், ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். இந்த எக்ஸாம் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கும் யூஸ் ஆகும். அது இல்லாமல் எஸ்எஸ்சியில் நீங்கள் சிஜிஎல் எஸ்எஸ்சி ஜேஇ எழுதுனீங்க அப்படின்னாலும் இந்த ரீசனிங் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். So after giving a two successive discount of 10% and 20%, a shopkeeper suffer a loss of 10%. What is the markup percentage? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 15, 25, 20, 10. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10% கொடுக்குறாங்க. இப்போ 100ல் 10 போச்சுன்னா 90/100. அடுத்து 20% கொடுக்குறாங்க. ஸோ 80/100 ஈக்குவல் டு அது செல்லிங் ப்ரைஸோட 10% கம்மியாக இருக்கும். 10% லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 10% கம்மியானுச்சு அப்படின்னா 90/100 இன்ட்டு ஒய். இப்போ எக்ஸ் இன்ட்டு 4/5 ஈக்குவல் டு ஒய். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1.25 இன்ட்டு ஒய். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது மார்க்கப் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. மார்க்கப் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடு பை ஒய் இன்ட்டு 100. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 1.25 ஒய் மைனஸ் ஒய் போட்டோம் அப்படின்னா ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ 0.25 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 25%. ஆன்சர் வந்து பி. The measures of the 4 angles of a quadrilateral are in the ratio of 1:2:4:5. What is the measure of the biggest angle? So option is 120 degree, 30 degree, 60 degree, 150 degree. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. அவங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, குவாட்ரிலேட்டரல் ரேஷியோ வந்து 1:2:4:5. தென் 1x ஆங்கிளில் வந்து 1 இன்ட்டு எக்ஸ் 1x ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் 4x ப்ளஸ் 5x ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ த அடிஷன் ஆஃப் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. 12x ஈக்குவல் டு 360 டிகிரி, தென் எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ். 1x இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். பிக்கஸ்ட் ஆங்கிள் இஸ் 5x. தென் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 30 டிகிரி. அவங்க கேட்டிருக்கிறது பிக்கஸ்ட் ஆங்கிள். ஸோ ஆன்சர் இஸ் 150 டிகிரி. Option D. Next question. A motorist travels to a place of 150 km away at an average speed of 50 km per hour and returns at 30 km per hour. His average speed for the whole journey in km per hour is option 35, 75, 37.5, 40. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து 150 கிலோமீட்டர் வந்து போகிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்பீடில் அப்படின்னா 50 கிலோமீட்டர் பெர் ஹவரில். அப்போ 1 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு எவ்வளோ ஸ்பீட் அப்படின்னு எடுக்கணும். அப்போ 150 டிவைட் பை 50 ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுக்கப்புறம் ரிட்டன் வராங்க அதே 150 கிலோமீட்டரில் 30 கிலோமீட்டர் பெர் ஹவரில். அப்போ அதில் எவ்வளோ 1 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 150 டிவைட் பை 30 ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ ஆவரேஜ் ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 3 + 5 டிவைட் பை 2. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ போகிறாங்க, 4 கிலோமீட்டர் போகிறாங்க. 3 + 5 ஈக்குவல் டு 8, 8/2 ஈக்குவல் டு 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகிறாங்க. மொத்தமாக வந்து அவங்க எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா 150 கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 150 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1 ஹவருக்கு 4 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னா 150 கிலோமீட்டருக்கு எவ்வளோ போவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 1/x ஈக்குவல் டு 4/150. அப்போ x ஈக்குவல் டு 150/4 ஈக்குவல் டு 37.4 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 5π/12 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 54 டிகிரி, 83 டிகிரி, 100 டிகிரி, 75 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 5/12 ஈக்குவல் டு என்ன ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பை அப்படிங்கிறது நம்ம 180 டிகிரின்னு தெரியும். அப்போ 5/12 ஈக்குவல் டு 5/12 இன்ட்டு 180 டிகிரி. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 60ஆல் அடித்தோம் அப்படின்னா 6ஆல் அடித்தோம்னா 32. இப்போ 150 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 75 டிகிரி. ஆன்சர் டி. Next question. A stone is thrown vertically upward with an initial velocity of 50 meters per second, taking g equal to 9.8 meters per second squared. Find the maximum height reached by the stone and what is the net displacement covered by the stone. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 50 மீட்டர் per செகண்ட், தென் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. ஸோ ஃபைனல் வெலாசிட்டியில் தான் அது மேக்ஸிமம் ஹைட்டை வந்து ரீச் பண்ணும். ஜியோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறது தான் கேட்டிருக்காங்க. வி அப்படிங்கிறது வி ஸ்கொயர்டு மைனஸ் யூ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2GS, இதுதான் இதோட ரிலேஷன். இதில் வி அப்படிங்கிறது 0 மைனஸ் யூ அப்படிங்கிறது 50 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2GS. 2 into 9.81. So the maximum height S equal to minus 127.55. So answer is A. Next question, if I is coded as 18 and cat is coded as 57, then how will bowling be coded? So option is 137, 107, 117 and 97. So the next question, if I is coded as 18, ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆல்ஃபபெட்டிக் லெட்டரில் A to Z வரைக்கும் மேலேருந்து நம்பர் எழுதிக்கிறோம். 1லேருந்து 26 வரைக்கும் எழுதிக்கிறோம். அதே மாதிரி கீழேயும் 1லேருந்து 26 வரைக்கும் எழுதிக்கிறோம். ஐ வந்து 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயில் கீழே பாட்டம் உள்ள நம்பர் 18. அப்போ கேடுக்கு பாட்டமில் உள்ள நம்பர் பார்க்கணும். சியில் கீழே உள்ள நம்பர் 24, ஏயோட பாட்டத்தில் உள்ளது 26, டியோட பாட்டத்தில் உள்ளது 7. இப்போ மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 57. ஸோ வாட் இஸ் மீன் பை பவுலிங் தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ பவுலிங்க்கு பி வந்து பியோட பாட்டத்தில் 25, ஓவோட பாட்டத்தில் 12, டபிள்யூவோட பாட்டத்தில் 4, எல்லோட பாட்டத்தில் 15, ஐயோட பாட்டத்தில் 18, என்னோட பாட்டத்தில் 13, ஜியோட பாட்டத்தில் 20. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 107. Answer B. Next question, the adjacent sides of a parallelogram are 36 cm and 27 cm in length. If the distance between the shorter side is 12 cm, then the distance between the longer side is option A 10 cm, option B 12 cm, option C 16 cm, option D 9 cm. எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த shorter distance between the parallelogram into shorter distance of adjacent side equal to longer distance of parallelogram into longer distance of adjacent side. D1 H1 equal to D2 into H2. D1 is the 12 cm into H1 equal to 27 cm. D2 is X, H2 equal to 36 cm. So the solve பண்ணோம் அப்படின்னா 12 into 27 divided by 36, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 1s are 12, 12 3s are 36, 3 ஆல் அடிச்சோம்னா 9 cm. So answer D. Next question, if A squared minus B squared divided by A plus B equal to 25, then find A minus B. The option is 15, 18, 25, 30. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, if A squared minus B squared divided by A plus B equal to 25, the formula for A squared minus B squared equal to A plus B into A minus B divided by A plus B. So numerator and denominator is cancelled together, then A minus B equal to 25. Answer C. Question, 5 boys G, K, P, R, T are sitting around a circular table facing towards the center, not necessarily in the same order. R is the third to the left of K, P and G are the immediate neighbor of K, T is the immediate left of P. Who is sitting second to the right of P? Option is G, K, T, R. ஸோ இந்த கொஸ்டின் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் இஸ் த தேர்டு லெஃப்ட் ஆஃப் கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேலேருந்து 1 2 3 தேர்டு லெஃப்ட் ஆஃப் கே தான் என்னென்னா ஆர் இருக்குது. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா பி அண்டு ஜி இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் கே. இப்போ கேயோட பக்கத்தில் பிஜி இருக்குது. இது வந்து பி இங்கே இந்த சைடும் இருக்கலாம், லெஃப்ட் சைடும் இருக்கலாம், இல்லை ரைட் சைடும் இருக்கலாம். அதே மாதிரி ஜி வந்து லெஃப்ட் சைடும் இருக்கலாம், ரைட் சைடும் இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அஸ்யூம் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம், இன்னொரு சைடும் எழுதிக்கலாம். தேர்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பியோட லெஃப்ட்டில் வந்து டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியோட லெஃப்ட்டில் வந்து டி, அப்போ டிபி அப்படின்னு எழுதிக்கிறோம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஆருக்கும் கேக்கும் நடுவில் 2 எழுத்து இருக்குது. அப்போ என்னென்ன இருக்கும்னா டி இருக்கும், பி இருக்கும், அடுத்து வந்து கே, அடுத்து ஜி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் டு ரைட் ஆஃப் பி தான் கேட்டிருக்காங்க. பியோட செகண்ட் ரைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜி. Answer A.
Next question, the sum of the digits of a 2-digit number is 11. If the digits of the number are reversed, the new number formed is 63 more than the original number. Find the number. Option A is 38, B 83, C 92, D 29. இந்த சம்முக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதை வந்து ஆப்ஷன் வச்சு சொல்லிடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரிஜினல் நம்பரோட ரிவர்ஸ் நம்பரோட டிஃப்ரெண்ட் வந்து 63 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் நம்பர் வந்து 38, அதோட ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது 83. 83க்கும் 38க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 13ல் 8 போச்சுன்னா 5ன்னு வரணும். இப்போ 5ன்னு வரும், இங்கே 63 வராது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது வந்து 83ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஒரிஜினல் நம்பர் 38. இப்போ 83யோட கம்மியாக வருது, நெகட்டிவில் வரும், மைனஸ் பண்ண முடியாது. இப்போ இது செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. 29 வரும், அதை ரிவர்ஸ் பண்ணால். தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது, மைனஸ் பண்ணோன்னா வராது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா 29, அதை ரிவர்ஸ் பண்ணால் 92. 92 மைனஸ் 29 பண்ணோம்னா நான் கொஸ்டினில் உள்ள அந்த 63 வந்து வருது. அப்போ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், given that a plus b plus c equal to 11, ab plus bc plus ca equal to 3 and abc equal to minus 135, then find the value of a cube plus b cube plus c cube. The option is 823, 825, 827, 829. ஸோ இது வந்து அல்ஜிப்ரா ப்ராப்ளம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் சி ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. ஸோ இதில் வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் தான் கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். மைனஸ் 3 இன்ட்டு ஏபிசி. இந்த ஏபிசி வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும், மைனஸ் 135. இந்த அடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 11, அதோட வேல்யூ தெரியும். இந்த ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் சி ஸ்கொயர்டு நம்மளுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த டேர்மை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 3 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு எழுதலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்டோட ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் சி ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2cன்னு வரும். அப்போ ப்ளஸ்ஸு 2abயோட மைனஸ் 3ab போயிடுச்சு அப்படின்னா தான் மைனஸ் ஏபி கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, மைனஸ் 3 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படிங்கிற டேர்மை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் தான் வேணும். இந்த மைனஸ் 3abc இங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபிசி. ஏபிசியோட வேல்யூ மைனஸ் 135 ப்ளஸ் 11 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 11. அப்போ 11 ஸ்கொயர்டு மைனஸ் 3 இன்ட்டு இதோட வேல்யூ தெரியும் 3. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 இன்ட்டு 135 ஈக்குவல் டு 405 ப்ளஸ் 11 இன்ட்டு 11 ஸ்கொயர்டு வந்து 121. 121ல் 9 போச்சுன்னா 1112. 1112 இன்ட்டு 11 ஈக்குவல் டு ப்ராடக்ட் பண்ணோம்னா 1232 வருது. 1232ல் 405 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 827. ஆன்சர் சி. Next question, Ajay can complete a task in 8 days. When Ajay and Arun work together on the same task, they receive their wages in the ratio of 3:2. In how many days will Arun complete the task alone? Option A 4 days, option B 6 days, option C 9 days, option D 12 days. ஸோ அஜய் வந்து ஒரு டாஸ்க்கை எப்போ கம்ப்ளீட் பண்ணுறான் அப்படின்னா 8 days ஆகுது. அப்போ அஜய் ஈக்குவல் டு 1/8 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ அஜய் அருணும் சேர்ந்து அந்த டாஸ்க்கை பண்ணாங்க அப்படின்னா என்ன ரேஷியோவில் பண்ணுவாங்க, 3/2ல் பண்ணுவாங்க. இப்போ அஜய் ஒரு வேலையை 1/8ல் முடிக்கிறாங்க. இப்போ அஜய்க்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா 1/8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அருண் அந்த டாஸ்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ 1/8 டிவைடட் பை அருண் ஈக்குவல் டு 3/2. அருண் இந்த சைடு போயிடும். அப்போ என்ன வரும்னா 3/2 இந்த சைடு போச்சு அப்படின்னா 2/3 இன்ட்டு 1/8. இப்போ 2 1s are 2, 2 4s are 8. அப்போ 4 × 3 12. அப்போ ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னா 12 days ஆகும். ஆன்சர் டி. Next question, on selling an article for rupees 800, the loss is 1/8 of the profit which is received on selling the article for rupees 890. Then find the cost price of article. Option A is 800, option B 820, option C 830, option D 810. So the selling price of article is 800, loss is 1/8 of the profit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்போனா செல்லிங் ப்ரைஸ் 890க்கு விற்கிறப்ப தான். அப்போ லாஸ் ஈக்குவல் டு 1/8 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன எடுத்துக்கணும், ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 890 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். லாஸுக்கு ஃபார்முலா வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1/8 இன்ட்டு 890 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 800. இந்த டயத்தில் லாஸ்ட்டில் எடுக்கிறப்ப செல்லிங் ப்ரைஸ் என்ன எடுக்கணும், 800 எடுக்கணும். அப்போ 800 இதில் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 8 இங்கே போயிடும். 8CP மைனஸ் 6400 ஈக்குவல் டு 890 மைனஸ் சிபி. ஸோ இந்த மைனஸ் சிபி இங்கே வந்தால் ப்ளஸ் சிபி. இப்போ 9CP ஈக்குவல் டு 7290. தென் காஸ்ட் ப்ரைஸ் இஸ்
810. Answer D. Next question. Select the option that will fill the blank and complete the series. 420, 462, 506, 552, 600, 650. The next number is option A 700, option B 704, C 698, D 702. The difference வச்சு போடணும். இந்த ஃபஸ்ட் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 42. தென் செகண்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் 44, தேர்ட் அண்ட் ஃபோர்த் 46, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் 48, ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் 50. தென் அடுத்து என்ன வரணும், 50க்கு அப்புறம் 52 வரணும். அப்போ 650 + 52 கூட்டணும், ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 702. D ஆன்சர். Next question. 6 star 5 equal to 91, 5 star 4 equal to 61, 2 star 6 equal to 37. Find the value of 7 star 3. The 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 into 5 இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா 6 into 5 30, 30 into 3 + 1. ஸோ 30 into 3 + 1 into 3 + 1ங்கிறது இந்த சம்மில் ஸ்டாண்டர்ட். அப்போ என்ன வரும், 30 into 3 + 1 போட்டோம்னா 91. அடுத்து 5 into 4 equal to 20 into 3 + 1 equal to 61. 2 into 6 equal to 12 into 3 + 1 equal to 37. இதே மாதிரி 7 into 3 என்னன்னு கேட்டிருக்காங்க. 7 3s are 21 into 3 + 1 equal to 64. Answer D 64. Next question. A sum of rupees 2025 is divided among A, B, C such that if rupees 15 and 25 and 45 be added to their shares respectively, the remainder shall be in the ratio of 67, 73 and 71. Find the actual share of B. Option A 730, B 705, C 725, D 735. ஸோ 2025 வந்து 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க, A, B, C. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஷேரில் வந்து ஆட் பண்ணுறாங்க 15 rupees, 25 rupees and 45 rupees. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஷேரும் ஆட் ஆகும். இப்போ இந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 85. இப்போ 2025ஓட 85 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2100. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பியோட ஆக்சுவல் ஷேர் கேட்டிருக்காங்க. பி ஷேர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களோட இந்த ஆக்சுவலாக இந்த ஷேர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 67:73:71. அப்போ இதில் பி ஷேர் வேணும்னா 73 டிவைடு பை இதை 3 ஆட் பண்ணணும். 67 + 73 + 71 இன்ட்டு டோட்டல் ஷேர் வந்து 2100. 73 டிவைடு பை இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 210. இப்போ இதால் அடித்தோம்னா 10 வரும். இப்போ 10 × 73 = 730. ஆனால் இது வந்து இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஷேரு, ஆக்சுவல் ஷேர் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் ஷேர் = இந்த 725 இன்க்ரிமெண்ட் பண்ணோம்ல அதை மைனஸ் பண்ணணும். இப்போ 730 - 25 = 705. ஆன்சர் B.